மதுரை கள்ளழகர் கோயிலில் சித்திரை திருவிழா இனிதே தொடக்கம். நாளை அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு வருகிறார் கள்ளழகர். அது பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். மதுரை அழகர் கோவிலில் கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது. ஏப்ரல் 21 மாலை அழகர் மலையில் இருந்து மதுரைக்கு கள்ளழகர் புறப்படுகிறார். கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழா வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளான நேற்று மாலை தோளுக்கிணியான் பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். அப்போது நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இன்று தோளுக்கிணியானின் சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது. வரும் 21ஆம் தேதி கொண்டப்ப நாயக்கர் மண்டபத்தில் இருந்து சுவாமி சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் மதுரைக்கு புறப்படுகிறார். வரும் 22இல் 3ஆம் ஆவடியில் எதிர் சேவை நடைபெறும். அன்று இரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடஜலாதிபதி கோயிலில் சுவாமி தங்குகிறார். 23இல் கள்ளழகர் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் அதிகாலை 5:51 மணிக்கு மேல் 6:10 மணிக்குள் எழுந்தருளுகிறார். பின்னர் ராமாயாயர் மண்டபத்தில் தண்ணீர் பீச்சிதல் வைபவம், அண்ணா நகர் வழியாக பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளும் நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இரவு வண்டியூர் வீரராக பெருமான் கோயிலில் சுவாமி தங்குகிறார். மற்றும் வரும் 24இல் வண்டியூர் வைகை ஆற்றில் உள்ள தேனூர் மண்டபத்தில் மண்டூக மகரிஷிக்கு கள்ளழகர் மோட்சம் அளிக்கிறார். இரவு ராமராயர் மண்டபத்தில் தச அவதாரம் நடைபெறும். 25இல் பூப்பள்ளக்கில் சுவாமி எழுந்தருளுகிறார். 26இல் கள்ளழகர் மதுரையில் இருந்து அழகர் மலைக்கு புறப்படுகிறார். வரும் 27ஆம் தேதி இருப்பிடம் சேருகிறார். 28இல் உற்சவ சாற்று முறையுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோயில் துணை ஆணையர் கலைவாணன், அறங்காவலர் குழு தலைவர் வெங்கடாசலம் மற்றும் அறங்காவலர்கள் கோயில் பணியாளர்கள் செய்து வருகிறார்கள் என்பது குறித்து நமது கடையர் செய்திகளில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தி நிபுணர்கள் நமக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம் ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார். மதுரைக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் மீனாட்சி அரசாளும் ஊர் என்பதனால் அதன் பெருமையை உலகமே அறியும். பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரம். சிவனும் பார்வதியும் அரசாளும் நகரத்தில் தினம் தினம் திருவிழாதான். சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் நகர்வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஆவணி மூலத் திருவிழாவின் போது சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் அரங்கேறும். மதுரையில் அரசாட்சி சிவபெருமானிடம் ஆவணி மாதத்தில் ஒப்படைக்கப்படும். ஆவணி முதல் சித்திரை வரை மதுரையை அரசாழ்வார் சிவன். சித்திரையில் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும். அது முதல் மதுரையில் மீனாட்சி ஆட்சிதான். இப்போது மதுரையில் மாசி திருவிழா முடிவடைந்து பங்குனி உத்திர திருவிழா தொடங்க இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மதுரை வீதிகள் ஒன்று கூடுவார்கள். மதுரை பெண்கள் மல்லிகை மணக்க 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 மல்லிகை மணக்க மணக்க சாமி ஊர்வலத்தை காண வருவதை காண்பதே அழகுதான். மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம், அம்மைக்கும் அப்பனுக்கும் திருக்கல்யாணம் என்றால் சும்மாவா? ஊரே விழா கோலம்தான். 33 தேவர்களும் பூதகணங்களும் மதுரைக்கு புறப்பட்டு வந்து திருக்கல்யாணத்தில் பங்கேற்கிறார்கள். பார்வதி தேவி மீனாட்சியாக வந்த மதுரையில் பிறந்தது எப்படி? ஈசன் எப்படி மீனாட்சியை சந்தித்தார்? திருக்கல்யாணம் எப்படி நடந்தது என்பதே சுவாரஸ்யங்கள் தான். மன்னன் மலையத்துவ பாண்டியன் மற்றும் அவன் மனைவி காஞ்சனாமாலை இருவருக்கும் குழந்தை இல்லாததால் பிள்ளை பேறு வேண்டி யாகம் செய்தார்கள். 3 தனங்களுடைய ஒரு பெண் குழந்தையாக தீயில் இருந்து தோன்றினார். இக்குழந்தைக்கு கணவன் வரும்போது ஒரு தனம் மறையும் என்று இறைவன் அருள் வாக்கு கேட்டது. குழந்தைக்கு தாடாகை என்று பெயரிடப்பட்டு வளர்ந்தாள். தடாகை என பெயரிடப்பட்டு வளர்ந்தார். மலையஸ்துவ சிவன் மறைவுக்கு பின் தடாதகை ஆட்சி பொறுப்பேற்று 4 திசைகளையும் திக்விஜயம் செய்து வென்றார். திரு கைலாயத்தை அடைந்து சிவன்களுடைய போரிட்டதால் பின் சிவபெருமானை கண்டவுடன் 3 தனங்களில் ஒன்று மறைந்தது. இறைவனே தனது கணவன் என அறிந்து நாணம் கொண்டார்.
மதுரைக்கு வந்த சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக மாறி மீனாட்சியை திருமணம் புரிந்திருக்கிறார். இந்த புராண நிகழ்வுகள் அனைத்தும் தடாதகை பிராட்டியாரின் திரு அவதாரப்படலம், தடாதகையரின் திருமணப்படலம் ஆகிய திருவிளையாடல் புராணக் கதைகள் கூறப்பட்டிருக்கிறது. மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் திக்விஜயம் திரு கல்யாண விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி மீனாட்சியினுடைய சுந்தரேஸ்வரர் பிரியாவடையுடன் எழுந்தருளி அருள்வளிப்பார். மீனாட்சி அம்மனுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. 20ஆம் தேதி திக்விஜயம், ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும். அதாவது நாளை மாசி வீதிகளில் ஏப்ரல் 22ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் ஏப்ரல் 22ஆம் தேதி கள்ளழகர் எதிர்சபையும், ஏப்ரல் 23ஆம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்வார் எனவும் கோயில் நிர்வாக தரப்பில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரை குலுங்க சித்திரை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோடைகாலம் வெயில் சுட்டெரிக்கை என்றாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரை தரிசிக்கவும் வைகையில் இறங்கும் கள்ளழகரை காணவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் கூடுவார்கள். நீங்களும் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவை காண உடனே மதுரைக்கு வாருங்கள். மதுரையில் ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் காலை 8:35 மணி முதல் 8:59 மணி வரை திரு கல்யாண வைபவம் நடக்க இருக்கிறது. வீட்டில் இருக்கும் பெண்கள் ஏப்ரல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள். பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த திருக்கல்யாண நேரத்திற்கு முன்கூட்டியே உங்களுடைய தாலி சரடை தயார் செய்து வைத்து கொள்ளவும். அதாவது சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடு கட்டி கொள்ளவும். பிறகு உங்கள் தாலியில் இருக்கும் குண்டுகளை புது கயிற்றில் கோர்த்து தயார் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அம்பாளின் பாதத்தில் வைத்து விடுங்கள். சரியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா சேனல்களிலும் அந்த கல்யாண வைபவம் நேரடியாக ஒளிபரப்பப்படும். அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு அம்பாளும் திருமணம் நடந்த பிறகு நீங்களும் தாலி சரடை எடுத்து உங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். உங்களுடைய கணவர் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் அவரே கையாலே எடுத்து திருமாங்கல்யத்தை உங்கள் கழுத்தில் கட்டிவிட சொல்லுங்கள். உங்களுடைய தாலி சரடு முழுக்க தங்கத்தால் இருக்கிறது என்பார்கள். என்ன செய்யலாம்? நீங்களும் உங்களுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடு கட்டி கொள்ளுங்கள். தங்கத்தில் இருக்கும் தாலியை கலட்டி சுத்தம் செய்த பின்பு அம்பாளின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த சமயத்தில் அந்த தாலி சரடை நீங்கள் மீண்டும் உங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். உங்களுடைய தாலியை கழுத்தில் கட்டி கொண்டவுடன் கழுத்தில் இருக்கும் மஞ்சள் சரடை கலட்டி பூஜை அறையிலே வைத்து கொள்ளுங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீது அளவு கடந்த அன்பு இருக்கிறது. ஒவ்வொரு கணவன் மனைவியும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போல வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் சமயத்தில் தாலியை தங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டால் அந்த அம்பாளின் ஆசீர்வாதத்தால் நம்முடைய குடும்பங்களும் ஒற்றுமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கும் இடையே இருக்கும் உறவு இன்னும் வளம் பெறும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாட்டு முறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்போதுதான் உங்களுக்கு புதுசாக திருமணமாகி இருக்கிறது என்னும் பட்சத்தில் நீங்கள் சரடை மாற்ற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. சரடை மாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை பின்பற்றலாம். அல்லது சில குடும்பங்களில் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போதுதான் தாலி சரடு மாற்ற வேண்டும் என்ற வழக்கம் இருக்கும். அவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாலி சரடு மாற்றிக்கொண்டு அம்பாளுக்கு உங்களால் முடிந்த பிரசாதத்தினை எவியத்தமாக ஆக்கி வைத்து கணவனும் மனைவியும் தம்பதி சபரீசமாக அம்மாளிடம் நமஸ்காரம் செய்து உங்கள் குடும்ப ஒற்றுமையாக பிரார்த்தனை செய்து கொண்டால் குடும்பத்தில் சந்தோஷங்கள் பல மடங்கு பெருகும் என்று ஐதீகமாக இருக்கிறது. பிரிந்திருக்கும் கணவன் மனைவி கூட இந்த நாளில் மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரன் வழிபட்டு செய்து அவருடைய திருக்கல்யாணத்தை கண்குளிர பார்த்து கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்ற பிரார்த்தனை வையுங்கள். சீக்கிரம் உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேரும் என்ற இந்த தகவலோடு ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்கிறது நமது கடையர் தொலைக்காட்சி என்று